பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படும் போது நல்ல கவனிச்சுக்கங்க, நமக்கு பிடிக்காதவர்களை பற்றி நம்மிடத்தில் வந்து சொல்லப்படுகிற போது அமைதியாகவே இருக்க வேண்டும். நமக்கு பிடிக்காதவங்க அவங்கள பற்றி நம்மள்ட்ட சொல்லுவாங்க. விஷயம் தெரியுமா, இன்னைக்கு அவர் இப்படி அவங்களுக்கு தெரியும் இவருக்கும் பிடிக்காதுன்னு சொல்றவருக்கு 1000 நோக்கத்தோடு தான் வந்து சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையின் பேரில. உங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உங்களிடத்தில் யாரேனும் வந்து பேசுவார்களேயானால் அந்த பேச்சை நீங்கள் கேட்பதில் அமைதியை மாத்திரமே கையாள வேண்டும். பதில் சொல்லாதீர்கள், ஆம் என்று அசைய காட்டாதீர்கள். இல்ல அப்படி இல்லப்பா அவன் இன்னும் மோசமானவன், இப்படி நம்மை பேச வைத்து விடும். அங்கே ரப்பின் அன்பை கூட இழக்கும் நிலை ஏற்படும். மூன்றாவது இடம் ஞாபகம் வையுங்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் குறித்து நம்மிடத்தில் பேசப்பட்டால் ஹஜ்ரத் சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் போர், ரெண்டும் தனித்தனி படை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைக்களத்தின் சிப்பாய் ஒருவர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மெஸ்ஸில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறார். நல்லா கவனிக்கணும், அவர் யார்? 2 பேரும் சஹாபாக்களுடைய காலத்துல வாழ்றவங்க, ஸ்ரீதேவிகள் தான். ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹாவுடைய போர்க்கள சிப்பாய் ஒருவர். போர் யாருக்கு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அணி, ஹஜ்ரத் முஆவியா இன்னொரு அணியினுடைய தளபதி. 2 ஈமானிய படை, புனிதமிக்கவர்களினுடைய படை. அது அரசியல் சார்ந்த சில போர்களை சந்திக்க வேண்டிய காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய படை சிப்பாய் ஒருவர் சய்யிதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மெஸ்ஸில் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறார். பிடிச்சிட்டாங்க, உளவாளியா கூட வந்திருக்கலாம். பிடிச்சிட்டாங்க, பிடிச்சு சய்யிதுனா முஆவியாவுக்கு ரிசல்ட் போயிட்டு அவரை கொண்டு வர வேண்டாம். அங்க வந்துட்டாங்க முஆவியா, படை தளபதி முஆவியா வர்றாங்க, வந்து பார்க்கறாங்க. அந்த சிப்பாய் இங்க உட்கார்ந்து இருக்கிறார், இங்க இருந்து சாப்பிடுறார். ராணுவ வீரர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, உடனடியாக அனுமதி தாருங்கள் என்றாங்க. அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அவர் எதிரணியிலே உள்ள சிப்பாய். நமக்கு பிடிக்காதவர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் குறித்து இப்ப பேசப்படுற போது பதிலே சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. இங்க ராணுவ வீரர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க, தூக்கல போட்டுனுங்கிறாங்க, அவரை பிடிச்சு விசாரிப்போங்கிறாங்க, ஏன் வந்தான்னு கேட்கணுங்கிறாங்க. அமைதியா இருந்தா கொஞ்ச நேரம் கழிக்கிற வரைக்கும் ராணுவம் எல்லாம் அமைதி ஆகிட்டு அதுக்கு பின்னால அவரை கூப்பிட்டாங்க. வாப்பா, என்னப்பா சாப்பாடுலாம் எப்படின்னு கேட்டாங்க. நம்ம மெஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான். நல்லா இருக்குது. சரி, நீ அங்கேயே இருக்கிற, இங்கேயே வந்து சாப்பிடுறேன்னு கேட்டாங்க. இல்ல, அவங்க கொள்கை பிடிச்சிருந்துச்சு, அதனால அவங்க கூட நான் போருக்கு வந்தேன். உங்க சாப்பாடு ருசியா இருக்கு, இங்க வந்து சாப்பிட்டேன். அங்க சாப்பாடு சரியில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு வசதி வாய்ப்புலாம் இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மெஸ்ல சாப்பாடு சும்மா இருக்குது, இங்க சாப்பாடு ரொம்ப ஜோரா இருக்குது, அதனால இங்க சாப்பிட வந்தேன். சிப்பாய்களுக்கு சரி கோவம். முஆவியா சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், எப்பா உனக்கு எப்பமெல்லாம் சாப்பிடும் விருப்பப்படும் நீ வந்து சாப்பிட்டுக்கப்பா. அவர் சாப்பிட வந்தா யாரும் தயவு செய்து அவருக்கு இடையூறு செய்ய வேண்டாம், அவரை அனுமதிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிட்டான். உனக்கு பிடிக்காதவர்கள் குறித்து உன்னிடத்தில் செய்திகள் வருகிற போது, பேசப்படுகிற போது அமைதியை பாதுகாக்க வேண்டும். அங்கேதான் உன் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது, உன் நாளைய வாழ்க்கையின் உன் கண்ணியம் பேசப்படுகிறது. இன்னைக்கு பேசுகிறோம், சய்யிதுனா முஆவியா ரொம்ப அழகாக நடந்து கொண்டார். நம்ம அமைதியா இருக்கிற தவறுன இடம் எல்லாரும் நிறைய பேர் யோசிப்போம். ஆமா, அது இந்த 3 இடத்துல நாங்க அமைதியாலாம் இருந்தது இல்லை. நம்ம அமைதியை காணாக்கிய இடங்கள் இவைகள் எல்லாம். எனக்கு நேரம் ஹலீஃபா சர்கார் தந்துட்டாங்க, அந்த டயத்துல முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ். நேரம்னா எப்படின்னா, நான் நிறைய கூட்டத்தில் சொல்ற மாதிரி உங்க முகம் இன்னும் பிரகாசமா இருக்கு, உங்க கவனம் பூரா அங்க இருக்குது. இந்த கவனம் இருக்கிற வரைக்கும் தொடரும். அதே சமயம் அதற்குடைய டைம் வந்ததோட முடிச்சிடும். அது டைம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பேச்சு முடிக்கிற மாதிரி போகலையே பாணி, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. டைம் வரும்போது அப்படியே வாஃபுதாவானாதான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அலிபா பேச சொன்னா எனக்கு பயமா இருக்கு, அவங்க உத்தரவை நாங்க மீறுறது இல்லை. அழைப்பு கொடுத்தாங்க, ஓகேன்னா அதற்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்முடைய உஸ்தாது பெருந்தகை, அதுக்கு அடுத்து புத்தானத்தின் இருக்கிற தனிப்பெரிய பிரியம்.
உண்மையிலேயே இங்க நிறைய நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னோட ஓதுன அம்சபுக்கள் இருக்கிறாங்க. சங்கைக்குரியவர்களே, அப்போ நம்மிடத்துல நமக்கு பிடிக்காதவங்கள் குறித்து பேசப்படுமையானால் அப்போது மௌனம் காக்க வேண்டும். எத்தனை முடிஞ்சிருக்கு? 3 விஷயம் முடிஞ்சிருக்கு.